ஸ்டாக் மார்க்கெட்ல டே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஸ்டாப் லாஸ். ஏன்? நான் ஸ்டாப் லாஸ் எப்பல்லாம் போடுறேனோ கரெக்ட்டா ஹிட் பண்ணிட்டு டார்கெட் போயிடுது. ஸோ இந்த ஸ்டாப் லாஸோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன? ஸ்டாப் லாஸ்னா என்ன? இத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ரிஸ்க்க புரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு டூல் ஸ்டாக் மார்க்கெட்ல. அதாவது இவ்ளோ ரேட்டு கீழ என்னோட லாஸ் வந்து இவ்ளோ பிரைஸ்க்கு கீழ போகக்கூடாது. மேக்ஸிமம் நான் இவ்ளோ லாஸ் தான் நான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல். எமோஷனல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தொடர்ந்து கன்டினியூஸா வாட்ச் பண்ணணும்ன்ற கட்டாயமும் இல்ல. நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா, அதிகமான லாஸ வந்து இது பிரிவென்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாமே ஒரு மேஜர் அட்வான்டேஜா பார்க்கலாம். நம்மளோட பினான்சியல் கோல அட்டைன் பண்றதுக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப மைனஸ் என்ன அப்படின்னா, ஃபால்ஸ் ட்ரிகர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது, சடனா நம்மளோட ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு அது டார்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபண்டமெண்டலுக்கு ஸ்டாப் லாஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ இந்த மாரி ஏதாவது நியூஸ் வரும்போது, அதே மாரி ஸ்லிப்பேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகரா பார்க்கலாம். ஸ்டாப் லாஸோட மைனஸாவும் பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.